நானும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து கேட்ரிங் போவேன், ஜெப்டோ போவேன், ஈவன் 6 மந்த் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கூட ஒர்க் பண்ணுறேன் பார்ட் டைமாக. ஸோ ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் மேலே ரியலைஸ் பண்ணது என்னன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு அது ஏற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ கரியராக பார்க்கும்போது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் டெக்னாலஜி பேஸ் பண்ணியோ இல்லை ஈவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீச்சில் போகிறது, இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி பார்த்தா செகண்ட் இயரில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண விஷயம் வந்து நீச் வந்து எடிட்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைனிங் ஒர்க் பண்ணேன், போஸ்டர்ஸு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாருமே பேசிக்காக பண்ணுறது தான். கேப்கட்டு கேன்வாவில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து கேப்கட்டில் எடிட்டிங், அந்த நெக்ஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ, டேவின்சி இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுது. போஸ்டர்ஸில் வந்து கேன்வா ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெப்சைட் வந்து தேவைப்படுது. பட் எனக்கு கோடிங் நாலேஜ் சுத்தமாகவே கிடையாது. இது வரைக்குமே நான் வந்து ஒயிட் கோடர்ஸ்னு வாங்க தெரியும். ஒயிட் கோடர்ஸ்னுட்டு ஸோ ஏஐ யூஸ் பண்ணி வந்து கோட் பண்ணுவாங்க, அவங்கள ஒயிட் கோடர்ஸ்னு சொல்லுவாங்க. இவன் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்க்கு வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ண பேஜ்னா இவன் நம்மளால 5 minutes கூட நம்மளால வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஒயிட் கோடிங் பண்ணி வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஓன்னு ஒன்று சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஒரு கேட்டரிங்லாம் வச்சிருக்காங்க, கேட்டரிங்கோட வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டரிங் இன் சென்னை, கேட்டரிங் இன் தாம்பரம்னு சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் வந்து டாப்பில் வரதுக்கான ஒர்க் தான் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. யூஸரோட குவரி எங்கெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து டாப்பில் வரதுக்கான பேர் தான் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் யாரெல்லாம் வந்து டிஎம்கேவோட ஆட்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் இப்போ யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. அதுக்கு வந்து டிஎம்கே வந்து 76 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்டா அண்ட் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, 76 crores. இந்த மாதிரி தான் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இம்பாக்ட் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படின்னா வந்து பேனர் வைக்கிறது, இது பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் இப்போ பெரிய டாப் பெரிய பெரிய கட்சிங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய நீச் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. இவன் நானுமே வந்து ஏடிஎம்கேக்கு ஐடி விங்காக இருக்கு. ஸோ ஏடிஎம்கேக்கு ஐடி விங்காக இருக்குன்னா ஸோ ஏடிஎம்மோட ஆட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு எல்லாமே பின்கோட் டார்கெட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏடிஎம்கேக்கு. ஸோ இதுதான் என்ன பற்றியான ஸ்டோரி. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், யாரெல்லாம் சாட்ஜெட் யூஸ் பண்ணுறீங்க? அசைன்மெண்ட் முடிக்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே. சரி ஓகே. யாரெல்லாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியும்? தெரியுமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா வந்து ரொம்பவே மஸ்ட் ஹாவ் ஸ்கில். நீங்கள் எந்த ஒரு உங்களோட கரியர் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அதர் நீச்சில் இருக்கலாம், எந்த ஒரு நீச்சில் இருந்தாலுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்வைர் பண்ணுற ஸ்கில் அது ஒன்றா தான் இருக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் வந்து இப்போ ஏஐ கிட்ட நம்ம கேட்குற ஒரு விஷயம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்ட் ஆஸ் அ வெப்சைட் டெவலப்பர், ஆக்ட் ஆஸ் அ எஸ்இஓ அனலிஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட நீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா மேனேஜிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் அவேர்னஸ் இருக்கா? ஓகே. சோஷியல் மீடியா மேனேஜிங்னா வந்து இப்போ பெரிய பெரிய பர்சன்ஸ் பேஜ்லாம் இருக்குது, இல்லை பெரிய பெரிய பிராண்டோட பேஜ்லாம் இருக்குது. அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்க தான் சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, கான்டென்ட் ரைட்டிங் இருக்குது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளால ப்ராம்ப்ட் வச்சு எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து ஏஐல மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம், அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் அது கற்றுக்க ஸ்டார்டே பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு ஒரு கரெக்டான ஒரு வே கிடைக்காது. ஆனால் எனக்கு வந்து தேர்ட் இயரில் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா வந்து 2022 வந்து August 9 வந்து கொல்கட்டா ரேப் கேஸ் வந்துச்சு. தெரியுமா? கொல்கட்டா ரேப் கேஸ்